இப்போ மத்திய அரசு கீழே வந்து புலனாய்வு அமைப்புகள் இருக்கு. அமலாக்கத்துறையா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும். இது நினைச்சது அப்படின்னா முதலமைச்சர்களும் கைது செய்ய முடியும். கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஜார்க்கண்ட், டெல்லி உள்ளிட்ட தெலுங்கானா உள்ள மாநிலங்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா இப்போ பிரதமரை அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நினைச்சிச்சு அப்படின்னா கைது செய்யவோ இல்ல குறைஞ்சபட்சம் விசாரிக்கவோ முடியுமா? முடியும். முடியும். குஜராத்தில் முடியும். குஜராத்தில் எஸ்ஐடி வந்து எங்கள் பிரதமரை, எங்கள் முதல்வராக இருந்த எங்கள் மோடியை 10 மணி நேரம் 11 மணி நேரம் ட்ரில் பண்ணீங்க. முடியாதுன்றீங்களா? இப்போ இதுதானே முடியாதுன்னு சொன்னீங்க. நான் திருப்பி கேட்குறேன், ஒரு முதல்வரை எஸ்ஐடி கூப்பிட்டு வச்சு 11 மணி நேரம் சாப்பாடுக்கு அப்படி எதுவும் இன்னைக்கு முடி அப்படின்னாரு. ஆண் மகனை நாளைக்கு வர முடியாது, இன்னைக்கு முடி, என்னென்ன வேணும் என்கிட்ட கேட்டுக்கன்னாரு. அப்படியே ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டிங்களா வீட்டுக்கு? அப்போ நினச்சி அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல? நீங்கள் இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல் கிடச்சி அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல? சும்மா அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரிமாண்டுக்கு கொடுக்கும்போது காட்டணும் மேஜிஸ்ட்ரேட்டை, ஐயா அவர் பேசும்போதெல்லாம் கண்டுபிடிச்சுங்கன்னு. சும்மாலாம் பண்ண முடியாது. ஆண் மகனை நின்னாரு 11 மணி நேரம். முடிஞ்சதா? நாளைக்கு வர முடியாது, டைம் இல்லை எனக்கு, இன்றைக்கே முடினாரு. அப்படி ஒரு வேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? இல்ல, அது நீங்க சொல்றது முதலமைச்சருக்கு எனக்கு பொருந்தது. ஏன்னா இப்போ கர்நாடகால லோக் ஆயுக்தா இருந்தது, அதுவும் எடியூரப்பாவை கன்விக்ட் பண்ணாங்க. அதுவும் ஒரு மாநில அமைப்பு தானே. சோ அப்படி இருக்கும்போது இப்போ எஸ்ஐடி நீதிமன்றத்துடைய ஒரு வழிகாட்டுதல் அமைக்கப்பட்டது ஒரு அமைப்பு. அப்போ முதலமைச்சராக இருந்தாரு. இதை வந்து பிரதமருக்கு முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ராசாக்கு முடிஞ்சது இல்ல? மத்திய அமைச்சருக்கும் பிரதமருக்கு என்ன வித்தியாசம்? அதான் இருக்கா கான்ஸ்டியூஷன்? எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இல்லை, பதவி உயர்வு பெறும். எம்பி ஆகணும், அமைச்சராகணும், எம்பி ஆகணும், அமைச்சராகணும், அவ்வளோதானே. ஒரு மத்திய அமைச்சர் மேலே ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குற உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கும்போது அதே அதிகாரத்தை வச்சு என் பிரதமர் ஏன் அரெஸ்ட் பண்ண கேட்கலாம்ல? அப்போது பிரதமரையும் விடாமல் அவரும் என்னையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் தப்பு பண்ண மாட்டேன்னு தெரியும். இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, என்னங்க டக்குன்னு பொசுக்குன்னு ஒரு சட்டம் போட்டிங்க, அப்போ நாங்கள் எங்கே போய் நிற்கிறது அப்படின்னு பயப்படுறது யார்? அதிகமாக குதிக்கிறது யார்? இந்தியாவிலேயே தமிழ்நாடு. ஏன் பொன்முடியும் செந்தில் பாலாஜி வழக்கு முன்னாடி வந்து போமா இல்லையா? உள்ளே போய் உட்காந்து நாங்கள் எப்படிலாம் ஜாலியாக இருந்தோம், நீங்கள் பாரு பட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா. அப்படி யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரதமருக்கு அதெல்லாம் கவலையே இல்லாமல் இருக்காது.